குறிப்பாக காவல்துறை மற்றும் வனத்துறையின் சித்திரவதைகள் பழங்குடியின ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதுதான் நடக்கின்றன என்பதையும் தரவுகள் உணர்த்துகின்றன. பிடிபடாத கைதிகள் தேங்கி நிற்கும் வழக்குகளுக்கு தீர்வு காணவும் மேலதிகாரிகளின் அழுத்தங்களாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது போலி வழக்குகள் பதியப்படுகின்றன. கட்டாயப்படுத்தி கைது செய்யப்படும் அவர்கள் அடித்து சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்ட உண்மையை ஒப்புக்கொள்ள வலியுறுத்தப்படுகின்றனர். இப்படி கொடூரங்களின் தொடர்ச்சியாக பழங்குடி கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்துவின் மரணமும் அரங்கேறியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மேல்குருமலை பழங்குடியினர் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் மீது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கஞ்சா கடத்தியது தொடர்பாக வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையில் போதிய ஆதாரம் இல்லாததால் கடந்த 29ஆம் தேதி மாரிமுத்துவை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் விடுதலை தொடர்பான ஆவணத்தில் கையெழுத்திட மாரிமுத்து 29ஆம் தேதி உடுமலைக்கு வந்துள்ளார். அங்கு கையெழுத்து போட்டுவிட்டு மீண்டும் மாலை மூணாறு செல்லும் பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது சின்னாறு சோதனை சாவடியில் மாரிமுத்துவை பேருந்தில் இருந்து இறக்கிய வனத்துறையினர் சிறுத்தை பல் கடத்தியதாக அவரை கைது செய்து உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து இரவு முழுவதும் வனத்துறையினர் தாக்கியிருக்கின்றனர். படுகாயமடைந்த மாரிமுத்து உயிரிழந்துள்ளார். இதை மூடி மறைக்க அவர் கழிவறைக்கு சென்றதாகவும் அப்போது அங்குள்ள கம்பியில் வேஷ்டியை கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாகவும் வனத்துறையினர் வழக்கம் போல் கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து இருக்கின்றனர். நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை முறையற்ற காவலில் வைத்து சித்திரவதை செய்து ஒரு போலியான வழக்கில் கைது செய்து ஜோடித்து வனத்துறையினர் கொலை செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரும் காவல் நிலைய மரணங்கள் மற்றும் பொய்யான வழக்கில் கைது செய்வது என்பது காவல்துறை வனத்துறையினர் மீதான நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி வருகிறது.